மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவ்வளோ பாப்புலர் ஆகிறது காரணம் அவருடைய மக்கள் மேலே உண்மையான சின்சியர் இன்ட்ரெஸ்ட்டு. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அதை சூழ்ச்சியாக பண்ணி அதில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் மன்னன் அவரும் கலைஞரும் ஈக்குவல். கலைஞர் சாதாரண இல்லை, கலைஞர் இஸ் வெரி தாட்ஃபுல். நம்ம ஒரு இது டீப்பாக திங்க் பண்ணி செய்கிறவர். அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் வேர் எம்ஜிஆரை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எழுதுனா அவருடைய ஹியூமனிசம், மக்கள் மத்தியில் மக்கள் மேலே இருக்கிற ஆசை, தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு உணர்வு. அதுதான் அவர் வந்து கொடுத்து தான் பழக்கம். கொடுத்து பழக்கம். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு இது பண்ணும்பொழுது எனக்கு அது டச்சிங் ஆகிட்டுது. நார்மலாக நான் போனால் நானும் பரமதம் அந்த போர்ட்டிகோ வந்து ஒரு நாள் பேசியிருந்தோம் அந்த எம்ஜிஆர் தோட்டத்தில். இது போர்ட்டிகோ ராமவரம் தோட்டத்தில். நானும் பிஎஸும் என் காருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ சொன்னார் ஒரு தூண் இருக்கும், 2 தூண். அந்த பக்கத்தில் நார்தன் சைடில் ஒரு தூணில் ஒரு அம்மா ரொம்ப நெருங்கி போய் ஒரு அம்மா ஒரு இலை மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. பரமசம் நானும் பிரசன்ட் சைக்காலஜி படிச்சுவீங்க. சரிங்க. நாங்கள்லாம் அவர் எனக்கு சீனியர். சரிங்க. தம்பி நாமெல்லாம் படிக்கிறப்போ ஒரு பெரிய காமெடியன் இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கான்னாங்க. யாருங்க அண்ணா? அங்கமுத்துன்னு அப்படின்னாங்க. ஆமாங்க அண்ணாச்சுன்னு. நாடோடி மன்னனில் வருவாங்க, குண்டா இருப்பாங்க, சந்திரபாபு. ஆமாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டேன். தம்பி அங்கே நிற்கிது அந்த அம்மா, அந்த அம்மையால் தான் வந்து அங்கமுத்து. அண்ணாச்சி எதுக்காக வந்திருக்காங்க? அங்கமுத்து அவங்க அந்த அம்மையாருக்கு எந்த விதமான வசதியும் இல்லை, ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் கேள்விப்பட்டு தலைவர்கிட்ட சொன்னோம். தலைவர் சொல்லிட்டாரு, மாதம் அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வேண்டிய பணத்தை மாதம் எவ்வளோ செலவுக்கோ அதை கொடுத்துருங்கன்னு. அதனால் இன்றைக்கி மந்த் என்ட்டு பணம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் போனோன்னு நான் எடுத்து கொடுத்துருவேன்.